வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்களை நன்னெறிகளின் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். முன்னதாக புதுச்சேரியில் நடைபெற்ற பொது வரவேற்பு நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி பெறும் பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் உறுதியான முறையில் வலுவடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி இயந்திரங்கள், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொடர்புகளால் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தாக்கம் ஏற்பட்டு வரும் நடப்பு யுகத்தில் படித்த இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை உற்சாகம் மட்டுமின்றி நன்னெறிகளின் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என அவர் தமது உரையில் கூறினார். டிஜிட்டல் வசதிகளால் செயல்திறன் அதிகரிக்கலாம் என்றாலும் சுய சிந்தனையும் சமூகத்துடனான தொடர்புகளும் அற்றுப்போவதை அனுமதிக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். படிப்பு முடிக்கும் மாணவர்கள் 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் தூதுவர்களாக செயல்பட்டு கல்வித் தாகம், புதுமையாக்கம் மற்றும் தகைசால் உணர்வை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். மனப்பாட பழக்கத்தில் இருந்து மாணவர்களை விடுவித்து அறிவுசார் சிந்தனையை தூண்டுவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும், கல்வியில் குறுகிய எல்லைகளை களைந்து பல்துறை கற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை ஊக்கப்படுத்த இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே சரியான வளர்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் நாக் A+ அங்கீகாரம் பெற்றுள்ளதையும் 113 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டு இருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 28 பேராசிரியர்கள் உலகின் 2% முன்னணி விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட சர்வதேச மாநாட்டு மையத்திற்கு மகாகவி பாரதியார் பன்னாட்டு மாநாட்டு மையம் என்று குடியரசு துணைத் தலைவர் பெயர் சூட்டினார். முன்னதாக பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடியுடன் கூடிய 100 அடி கொடிக்கம்பத்தின் கல்வெட்டை அவர் திறந்து வைத்து மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர் திரு சதீஷ் ரெட்டி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொன்மையான நாகரிகம் மட்டுமின்றி அன்பு, அரவணைப்பு போன்ற நிரந்தர மாண்புகளை உலகிற்கு பறைசாற்றும் நகரமாகவும் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் இன்று முதல் முறையாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த அவர் மக்கள் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். பழங்காலத்தில் இருந்தே கலாச்சார மேன்மையை பாதுகாக்கும் நகரம் புதுச்சேரி என்றும், இந்த மண்ணில்தான் பாரதியார், வ.வே.சு. ஐயர், பாரதிதாசன் போன்றோர் தமிழை அறிவுச் சுடராக மேம்படுத்தினார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி இன்று வரை தனது தனித்துவ அடையாளத்தை தொடர்ந்து பராமரித்து அனைத்து பிரிவு மக்களையும் வரவேற்கும் நகரமாக திகழ்வது பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மீது அளப்பரிய பாசம் கொண்டவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும், தமிழே மிக தொன்மையான மொழி என வானொலி உரையில் பிரதமர் பறைசாற்றியதே இதற்கு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் தமிழ் மீது கொண்டுள்ள பாசம் காரணமாகவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு அதிக அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் உரையில் இருந்து ஒரு பகுதி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இன்றைக்கு புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்களுக்கு, குடும்பங்களுக்கு அந்த வீடுகளை மிகச் சிறப்பாக கட்டி அந்த ஏழை எளிய மக்களுக்கு சாவி வழங்குகின்ற விழா அவர்கள் வீடுகளுக்காக உள்ளாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பை அது பெற்றுத் தருகிறது. ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ற மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அரசு இடையூறாது செயல்படுவது போற்றுவதற்குரியது. சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்கின்ற திட்டத்தின் மூலம் 10 கோடி சிறு மற்றும் குறு விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிக்கு கூட ஒரு பென்ஷன் திட்டமாக இது இருக்கிறது.
ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் விழாவின் போது பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். குமரகுரு பள்ளம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி வீட்டு வசதி திட்ட பயனாளிகளையும் குடியரசு துணைத் தலைவர் நேரில் சென்று கலந்துரையாடினார். பின்னர் ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரதியார் நினைவகத்தில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பெட்டிட் செமினார் CBSE பள்ளியில் மேல்நிலை பள்ளி கட்டடத்தை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். அடுத்த 2 நாட்களில் முடிவடையும் 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய அத்தியாயமாக அமைந்துள்ளது. அரசின் சீர்திருத்த கொள்கைகள் முன்னேற்றமாகவும் முக்கிய தாக்கங்களாகவும் மாறியதை இவ்வாண்டில் நாம் கண்டோம். சீர்திருத்தங்களின் ஆண்டு எனும் இந்த சிறப்பு தொடரில் இவ்வாண்டு பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து ஒரு தொகுப்பு. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் உறுதியான முறையில் வலுவடைந்துள்ளது. தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை, அணு ஆயுத மிரட்டலுக்கு கொஞ்சமும் அஞ்சாமை, தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வித்தியாசம் பாராமை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தீவிரவாத எதிர்ப்புக்கே முதலிடம், இந்தியாவின் இறையாண்மையில் சமரசமின்மை ஆகிய 5 முக்கிய நிலைப்பாடுகளை அரசு இவ்வாண்டில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இதற்கு ஏற்பவே பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இவ்வாண்டு மே 7ஆம் தேதி பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நடவடிக்கையின் போது இந்திய படைகள் பாகிஸ்தானிய தீவிரவாத கட்டமைப்பிற்குள் ஆழமாக புகுந்து சுமார் 100 தீவிரவாதிகளை தாக்கி அழித்தன. மே 10ஆம் தேதி பாகிஸ்தானின் 11 விமான தளங்கள் துல்லியமாக தாக்கப்பட்ட போது இந்திய ஏவுகணை எதையும் இடைமறிக்க பாகிஸ்தானால் இயலவில்லை. பிரம்மோஸ் ஏவுகணைகள், ரஃபேல் ரக போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களின் உதவியுடன் ஒருங்கிணைந்த முறையில் மிக துல்லியமாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்தியாவின் இந்நடவடிக்கை உலக அளவில் கவனம் பெற்றது. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி முன்னெப்போதும் இல்லாத அளவில் 1,54,000 கோடி ரூபாயை தாண்டி அதிகரித்தது. நடப்பு நிதியாண்டில் பாதுகாப்பு துறைக்கான அரசின் பட்ஜெட் ஒதுக்கீடுகளும் 6,81,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டன. இவ்வாண்டில் மொத்தம் 4,30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத கொள்முதல் உத்தேசங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களும், எதிரிகள் அறியா வண்ணம் சென்று தாக்கும் கப்பல்களும், AK-203 ரக துப்பாக்கிகளும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. அக்னி பிரைம் ஏவுகணையை ரயில் மூலம் ஏவி பார்க்கும் பரிசோதனையும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாண்டு உத்தரப்பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு பாதுகாப்பு தொழிலக நெடும்பாதைகள் மொத்தம் 9,100 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளன. 66,000 கோடி ரூபாய் முதலீட்டு வாய்ப்புகளை திறந்துவிடும் வகையில் 289 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தற்போது ஆண்டு முடிவடையும் தருணத்தில் பாதுகாப்பு தயார் நிலை, தொழில்நுட்ப நம்பிக்கை, தேசிய பாதுகாப்பில் உறுதிப்பாடு மற்றும் பாதுகாப்பு துறையில் சுயசார்பு நோக்குடன் கூடிய நாடாக இந்தியா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்றால் அது மிகையல்ல. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் சந்தாலி மொழிக்கான ஒல்சிக்கி எழுத்து வடிவத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக சந்தாலி பழங்குடி மக்களின் ஜகர்தான் பிரார்த்தனை தளத்தில் அவர் வழிபாடு செய்து ஒல்சிக்கி எழுத்து முறையை உருவாக்கிய பண்டிட் ரகுநாத் முர்முவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 22வது பார்சி மகா சந்தாலி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் தமது தாய்மொழியான சந்தாலியில் பேசுகையில் ஒல்சிக்கி எழுத்து வடிவில் இந்திய அரசியல் சாசனத்தின் சந்தாலி மொழிபெயர்ப்பு வெளியாக இருப்பதை பாராட்டினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களையும் ஒல்சிக்கி எழுத்து வடிவில் பயன்படுத்த தேவையான வசதிகளை உருவாக்கினால் இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஒல்சிக்கி எழுத்து வடிவில் பார்க்க முடியும் என தான் நம்புவதாகவும், இதனால் சந்தாலி மொழி மேலும் ஊக்கம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒல்சிக்கி எழுத்து வடிவை உருவாக்குவதில் பண்டிட் ரகுநாத் முர்மு மேற்கொண்ட முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். ஒல்சிக்கி எழுத்து வடிவை பயன்படுத்தி சந்தாலி மொழியில் பல படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்களையும் விழாவின் போது அவர் கௌரவித்தார். ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்களை நன்னெறிகளின் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். முன்னதாக புதுச்சேரியில் நடைபெற்ற பொது வரவேற்பு நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி பெறும் பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார்.
2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் உறுதியான முறையில் வலுவடைந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.